டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இப்போ டாஸ்மாக்ல குற்றச்சாட்டு என்ன? எம்ஆர்பியை விட அதிகமா சார்ஜ் பண்றீங்க. குவார்ட்டருக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன, நான் அந்த லிஸ்ட்ல வர மாட்டேன். ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னா என்ன, ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது. ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க, சாப்புக்கு 20 ரூபாய் கொடுக்கறாங்க, புல்லுக்கு 40 ரூபாய். ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமா வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அதனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் would give green signal to ED. அதான் நான் சொல்றதுக்கு இருக்கு. நீங்க அமலாக்கத்துறைக்கு வந்து சோதனைக்கு I don't know which TV you belong to or media you belong to. குஜராத்தில் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்க கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏனென்றால் மேதக ஆளுநரோட குற்றச்சாட்டு 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக்கோட மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை. குஜராத் பிடிக்குது, அதனால தெரியுது. காரணம் என்ன? ஆப்கானிஸ்தான்ல இருந்து குஜராத் போர்ட் வழியா தமிழ்நாட்டுக்கு தான் வருது. டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு. உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன், பஞ்சாப் தான் போதையில முதல் மாநிலமா இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு. யூ கோ அண்ட் சர்ச், இதுல நெட்டுல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க அது மட்டும் இல்லை, இப்ப நேத்திக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட குடி போதையிலே செய்தார்கள். நீங்க ஒன்னொன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம், அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கலாம் அல்லது படுகொலையா இருக்கலாம். இப்பெல்லாம் என்னன்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்க கொள்ளையடிக்கிறாங்க. பல்லடம், நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்திருக்கோம். அதனால தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம். இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கின்ற. நான் கேட்கிறேன், இப்ப அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கா திரு சிவராஜ் சிங் சௌஹான், நீண்ட கால நண்பர். அவர் முன்னாள் தலைவர் செயற்குழுல பேசும்பொழுது தமிழ்நாட்டுல 52,000 கோடி டாஸ்மாக் வித்த வருமானம் ஷாக் ஆயிட்டார். ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்திலையும் பாப்புலேஷன் இருக்கு, அங்கேயும் மதுக்கடைகள் இருக்கு. அங்க அரசாங்கம் வைக்கல, இங்கதான் அரசாங்கமே விற்கிறது. ஆனா அவர் ஷாக்கா, என்ன 52,000 கோடியா அப்படின்னு கேட்டபோது நான் கேட்டேன், மத்திய பிரதேசத்துல எவ்வளவு? அங்க 13,000 கோடி. இங்க அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு, இல்லைன்னா நீ டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டருக்கு பிரச்சனை, தாசில்தாருக்கு பிரச்சனை. என்ன ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம். மாநிலத்தை அழிக்கிறது, அடுத்த தலைமுறையை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா? வெக்கமா இருக்க வேண்டாம்? ஹோல் கவர்மெண்ட் should feel ashamed of it. அவ்வளவு தூரம் கேடு கட்ட ஒரு அரசாங்கம் அதை டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஊடகவியலாளர் பேசுறத என்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது. நன்றி. விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் 2026? விஜய் இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்காரா அப்படிங்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை சொல்லி வந்ததை கிளிப்பிள்ளை போர் இவரும் பேசினால் இவர் எந்த வாக்க டார்கெட் பண்றார்? நான் அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னேன், வீரமங்கை வேலுநாச்சியார் தேசபக்தர். ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்ட தேசபக்தர். ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 திராவிட கழகத்தினுடைய முதல் மாநாட்டுல வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்து இருக்கிறது. ஏன் வெள்ளையன் வெளியேறணும்னு சொன்னதுனால. இது யாரோட வார்த்தை? ஈவேராவோடது. தீகாவினுடைய முதல் மாநாட்டின் தீர்மானம். காந்தியாருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால்
ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன தேச துரோகி ஈவேரா படத்தையும் பக்கத்துல போடுறீங்களே, இஸ் நாட் விஜய் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன். அதனால அப்படியே ஹெசிடன்ட் ஆர்மி ஆர் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்டு பர்சன் cannot succeed. Thank you. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.